நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதிரி கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசியிலே கேதுவோடு இணைந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வருகிறார். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு 10வது வீட்டிலே மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் மிக வலுவாக சஞ்சாரம் செய்கிறார். பிறகு லாபஸ்தானத்திற்கு வரும்போது இந்த ஆடி மாதம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் மிக மிக பலமாக இருக்கிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியாகும். வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து வேலைக்காக, பயணத்திற்காக, படிப்புக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அது உடனே உங்களுக்கு பலன் தரும். 12வது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது மற்றவர்கள் விஷயங்களில் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் விவகாரங்களில் ஈடுபடுவது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். 12வது வீட்டிலே சூரியன் வரும்போது சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் உண்டாகும்.
ஜென்ம ராசியிலே சுக்கிரன் அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறுகிறார். ஆடி மாதம் 16 வரை செவ்வாய் பார்வையில் சுக்கிரன். சுக்கிரன் வந்து சிம்மராசிக்கு வரும்போது இளைஞர்களுக்கு தன் வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை சார்ந்த முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். நீங்க வந்து பல நாட்களாக முயற்சி செய்ய தேவையில்லை. சிம்ம ராசியை பொறுத்தவரை 10ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது 10ஆம் வீட்டிலே செவ்வாய் நின்று பார்வை செய்யும்போது வேலை வந்து உங்களை தேடி வரும். இந்த ஆடி மாதம் வேலை உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்கு ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும், காதல் திருமணமும் ஏற்படும். ஆடி மாதம் 17ஆம் தேதி 2வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். 2ஆம் இடம் சுக்கிரனுக்கு நேச வீடு. தொழில் சார்ந்து உங்கள் முயற்சிகள் சார்ந்து குடும்ப உறவுகளுடைய ஆதரவு, உதவி, ஒற்றுமையுடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா 2வது வீட்டிலே 3 10ஆம் அதிபதி நேசமாக செல்லும் போது குடும்பத்துக்கு தெரியாம எதையும் செய்யாதீர்கள். குடும்பத்தில் வந்து நீங்க வந்து சம்மதம் வாங்கிக்கலாம். காதல் விவகாரமா இருந்தாலும் ஆடி 17க்கு பிறகு குடும்ப நபர்களிடம் பேசுனீங்கன்னா சம்மதம் வாங்கிக்கலாம். சிம்ம ராசிக்கு 10வது வீட்டிலே ஆடி மாதம் 16 வரை செவ்வாய் செல்கிறார். 10லே செவ்வாய் இருந்தால் பங்காளிகள் வழியில், தன்னுடைய வம்ச வழியில் கர்ம காரியங்களும் ஏற்படுத்தும். 10லே செவ்வாய் ஆடி மாதம் 16 வரை சஞ்சாரம் செய்யும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் மிகச்சிறப்பான காலகட்டம். விவசாயம், மண் சார்ந்த, பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆடி மாதம் 16ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார். 16 ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், புரோக்கர்கள், கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் நிறைய ஆஃபரில் வீட்டு மனை, விவசாய நிலம், வீடு இந்த மாதிரி அதிகமாக விற்று அதிகமாக கமிஷன் வாங்குவீங்க. புதன் வீட்டில் செவ்வாய் வரும்போது சிம்ம ராசி என்பதற்கு அதிக லாபம் பூமியால், சொத்துக்களால் உண்டு. ஆடி மாதம் 15 வரை லாபஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 11வது வீட்டிலே அமர்ந்திருப்பது மூத்த உடன்பிறந்தவர்களால், புதிய நண்பர்களால், கூட்டாளிகளால் சிம்மராசி என்பதற்கு உதவிகளும் உண்டு, ஒத்தாசையும் உண்டு. ஜாலியாக நீங்கள் வந்து வெளியில் சென்று வரலாம். 11வது வீட்டிலே புதன் இருக்கும்போது நல்ல லாபங்கள் உண்டு. நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடன் வெற்றியும் உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். புதன், சூரியன், குரு இணைவு. சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குடும்பஸ்தானாதிபதி வரும்போது குடும்பத்துக்காக செலவுகள் கூடுதலாக வரும். அல்லது குடும்ப நபர்களோடு சேர்ந்து கோவிலுக்கு, ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா சென்று வரலாம். 2ஆம் அதிபதி 12வது வீட்டிற்கு வரும்போது நீங்கள் வந்து குடும்பத்துக்காக தாராளமாக செலவு செய்து குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். 12வது வீட்டிலே புதன் வரும்போது ஆடி 15க்கு பிறகு மாம மச்சன்களிடம் நீங்கள் வந்து மற்றவர்கள் வந்து கருத்து கேட்காததுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கருத்து சொல்கிறது, புத்திமொழி சொல்கிறது இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆடி 15க்கு பிறகு கடகராசியில் புதன் வரும்போது மற்றவர்கள் கேட்டால் மட்டும் ஐடியா, அறிவுரை சொல்வது சிம்மராசி என்பதற்கு நல்லது. 5, 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் இந்த மாதம் வந்து 24 வரை சஞ்சாரம் செய்கிறார். 12வது வீட்டிலே குரு இருப்பது மனைவி மக்களிடம், அதாவது மனைவி பிள்ளைகளிடம் விரோதங்கள் வரும். அப்படி இல்லைன்னா மனைவி பிள்ளைகளை விட்டு வேலை விஷயமா, தொழில் விஷயமா விரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். குடும்பத்திலேயே இருந்தீங்கன்னா மனைவி மக்களிடம் பகை விரோதம் உள்ளம். சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். அஷ்டமத்திலே சனி வக்கரகதியில் செல்வது சிம்மராசிக்கு யோகம்தான். பெரும்பாலும் உங்களுக்கு யோகத்தையே தரும். உங்களுக்கு கலத்திராதிபதி வக்கரகதியில் செல்லும் போது சிம்ம ராசி என்பவர்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க.
நண்பர்கள் மத்தியில் சிலருக்கு வந்து கவலைகள், கஷ்டங்கள், பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது நண்பர்களிடத்திலும் வாழ்க்கை துணையிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே ராகு செல்கிறார். இன்னொரு 4 மாத காலம் உங்களுக்கு கலத்தரஸ்தானத்திலே ராகு இருக்கிறார். விவசாயிகள் பால் மாடு 2 வாங்கி விடலாம். பால் மகசூல் கூடுதலாக வரும். 7ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது பால் மகசூல், பால் மாடு 2 வாங்கி விடலாம். ஆடு வாங்கலாம். இந்த கொம்புள்ள மிருகங்களை வாங்கி நீங்கள் வளர்த்தலாம். அதுக்கெல்லாம் வந்து ராகு துணை புரிவார். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.